நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் அறுவடை செஞ்ச வெண்டைக்காய்கள். எவ்வளோ பெரிய காயாகவும் மென்மையாகவும் பலபலனும் இருக்குது அப்படின்னு பாருங்கள். போன வாரத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தேன், வெண்டைக்காய் வளர்க்குறதுக்கான யாரும் சொல்லாத 10 குறிப்புகள். அந்த பதிவு உங்களில் நிறைய பேரை போய் சேர்ந்துருந்துச்சு. அதில் நீங்கள் கேட்டிருந்த கேள்வி பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் நல்லா வளருது, ஆனால் பிஞ்சிலேயே முத்தி போயிடுது, காய்களோட அளவும் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான பதில் தான் இந்த பதிவு. ஏன் முத்தி போகுது, சட்டுன்னு 2 நாள்லாம் முத்திரும், ஏன் முத்தி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ரிச்சான ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நைட்ரஜன் பிளான்ட்டுக்கு நிறைய கிடைக்கும் போது அந்த விதைகளில் கவனம் ஃபுல்லாக, செடியோட கவனம் ஃபுல்லாக அந்த விதை உருவாக்கத்திலே போயிடும். ஸோ நைட்ரஜன் நிறையா இருக்கும்போது விதை நல்லா பெருசாக உருவாகும், அதனால் காய் சட்டுன்னு முத்தி போயிடும். ஸோ நைட்ரஜனோட அளவை குறைச்சிக்கிட்டு பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதோட அளவை நம்ம கூட்டணும். அந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். பொட்டாசியமும் பாஸ்பரஸும் இருக்கிற மாதிரியான ஃபர்டிலைசர் நம்ம பிளான்ட்டுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம். ஒரு 4-5 இலைகளுக்கு அப்புறம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா காய் முத்தாது, நல்ல பெரிய காயாகவும் கிடைக்கும். அதனால் நம்ம இது நம்ம வெறும் வெண்டைக்காய்க்கு தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் தக்காளி, பீக்கங்காய், அவரைக்காய் எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம 5 பொட்டாசியம், பாஸ்பரஸ் ரெண்டும் நிறையா இருக்கிற மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரில் சில ஃபர்டிலைசர்ஸ் முதலே நான் சொல்லியிருப்பேன், ஆனாலும் இந்த டைட்டிலுக்கு கீழே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. முதல் ஃபர்டிலைசர் ஆர்கானிக் போரான். இதை இயற்கை வழியில் நம்ம தயார் செய்கிற போரான். இப்போ நம்ம விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் போரான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு கொஞ்சமான தேவையில் தான் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கெமிக்கலை வாங்கி யூஸ் பண்ண முடியாது, ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது தான் இந்த போரான். இதை நம்ம ஆர்கானிக் இயற்கை வழியிலே தயாரித்து நம்ம கொடுக்கும்போது எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, ஓவர் டோஸும் இருக்காது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த எருக்க இலைகளை நம்ம சின்னதாக பால் வடிகிற மாதிரியான எருக்க இலைகளை எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா 5 கிலோ எருக்கம் இலைகளுக்கு 200 லிட்டர் தண்ணி. அதுதான் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொப்போர்ஷன், அந்த விகிதத்தை கணக்கு போட்டுட்டு நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. பால் வர்ற மாதிரி பிஞ்சு இலைகளாக, பூக்களாகவும் இருக்கலாம், இல்லை இந்த காய்களாகவும் இருக்கலாம், எதுனாலும் ஓகே. குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். எத்தனை நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னா 2 நாள், மினிமம் 2 நாள் வச்சுருங்க, மேக்ஸிமம் 3 நாள் வச்சுருங்க. 3 நாள் வச்சுட்டு இந்த இலைகள் எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதை நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது போய் இந்த போரான் போய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மித்த இருக்கிற எல்லா சத்துக்களையும் தூண்டிவிடும். அது தூண்டி விடும்போது காய்கள் பெரியதாக வரும். இது அறிவியல் முறைப்படி சொன்னது. நான் எந்த கண்டுபிடிப்பும் பண்ணலை, இது பெரியவங்க சொன்னது, அறிவியலாளர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை போரான் கொடுத்துட்டு வாங்க. காய்கள் கண்டிப்பாக பெருசாக வளரும். நான் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்தேன் என்னோட செடிகளில். நம்ம ரெண்டாவது பார்க்குற லிக்விட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா அந்த மேத்தி, அதாவது வெந்தயத்தை வச்சு கொடுக்குற ஒரு ஃபர்டிலைசர். வெந்தயத்தில் பொட்டாசியமும் பாஸ்பரஸும் மித்த எல்லா சத்துக்களையும் விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு அமினோ அமிலம் மாதிரி தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். வெந்தயம் நான் 200 கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேன், 300 கிராம் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த 200 கிராம் வெந்தயத்தை நீங்கள் பவுடர் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி, அப்படி இல்லாட்டினா என்ன மாதிரி ஊற வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி. ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துருங்க, நல்லா ஒரு ட்ரை பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் வெந்தயத்துக்கு 300 கிராம் வெல்லம் கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலையோ போட்டு ஒரு லேயர் வெல்லம் போடுங்க. அதுக்கு மேலே வெந்தயம், வெல்லம், வெந்தயம், வெல்லம், வெந்தயம் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 15 நாள் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு மீன் அமினோ அமிலம் மாதிரி தயாராகிடும்.
ஏன் மீன் அமினோ அமிலமே நம்ம டைரெக்டாக கொடுத்துடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மீன் அமினோ அமிலத்தில் நைட்ரஜன் ரொம்ப ரிச்சு. இதில் வந்து பொட்டாசியம், நல்ல பாஸ்பரஸ் பொட்டாசியம் ரெண்டுமே நிறையா இருக்கும். ஸோ அதனால் இதுதான் நம்ம வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் அது மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம கொடுக்க ரெடி பண்ணிடலாம். இது 15 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் முதலே பாதியை வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த கரைசலை நம்ம வடிகட்டிட்டு நம்ம 20 மடங்கு தண்ணியோட கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதை வெந்தயம் இருக்கு இல்லையா, முழுசாக அதை கூட நீங்கள் மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேயும் 20 மடங்கு தண்ணி கலந்து அதையும் நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது கொடுக்கும்போது மொட்டுக்கள் நிறையா வைக்கும், காய் வந்து நிறைய பெருசாக இருக்கும். பூக்காத, இது வரைக்கும் உங்கள் கத்திரிக்காய் செடியோ இல்லை வெண்டைக்காய் செடியோ இல்லை பீக்கங்கொடியோ பூக்கவே இல்லை பூத்து கொட்டிருச்சு பூ, அது ரெண்டுக்குமே இது ரொம்பவே நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். காயும் நல்ல பெருசாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து செடிகளுக்கு பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி முக்கியம், அதே அளவில் முக்கியம் வந்து அயன். அயன் வந்து நமக்கு பொட்டாசியம் அளவுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அயனும் நம்ம செடிகளுக்கு தேவை. இரும்புச்சத்தும் நம்ம செடிகளுக்கு தேவை. இந்த இரும்புச்சத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் தோல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வாழைக்காய் பொடிமா செஞ்சோம் அப்படின்னா அந்த தோலை தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது, அந்த வாழைக்காயை வேக வைக்கும்போது அந்த தண்ணியை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாழைக்காயை நம்ம சின்னதாக ஸ்மால் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுக்கலாம். இதே நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அயன் ப்ராப்ளம் கொஞ்சம் வராமல் இருக்கும். இது வாழைப்பழ தோல் தான் அப்படின்னு இல்லை, ஆப்பிள் வேணும்னா நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம், வாழைப்பூ கொடுக்கலாம். அப்புறம் அந்த வாழைப்பூவில் வந்து ஒரு மடி ஒரு இருக்கும்ல, மடலாக, அந்த மடலை கூட நம்ம அரைச்சி அதில் தண்ணி கலந்து கூட நம்ம கொடுக்கலாம். ஏதாவது ஒரு இந்த கருப்பாறை மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி கால்சியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தக்காளியிலலாம் பார்த்திங்கன்னா பிளாசம் என்ட்ராட் எந்த செடினாலும் சரி அந்த கால்சியம் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சாக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் நீங்கள் நட்டு புதைச்சி வச்சுருங்க. அந்த கால்சியம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கால்சியம் வந்து போயிட்டே இருக்கும் அந்த சாக்கில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்குக்கு பதிலாக சுண்ணாம்பு இருந்தது அப்படின்னா, எனக்கெலாம் சுண்ணாம்பு கிடைக்கல, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சுண்ணாம்பு எடுத்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை கொடுக்கலாம். இதுவும் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டு வரலாம். அடுத்து நம்ம 5ஆவது பார்க்குற ஃபர்டிலைசர் வந்து பாக்டீரியா, அப்படி இல்லாட்டினா மைக்ரோ ஆர்கானிசம். இந்த பாக்டீரியா நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மித்த இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் அந்த செடியில் அந்த வேரில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் பாக்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். பாக்டீரியா இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுத்த இந்த அயன், நம்ம கொடுத்த கால்சியம், நம்ம கொடுத்த பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லாமே நம்ம செடிகளை போய் சேரும். அதனால் வாரம் ஒரு தடவை இந்த ஹியூமிக் ஆசிட், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இல்லாட்டினா ரைஸ் பியர் வந்து நம்ம கொடுக்கலாம். ஏதாவது இந்த வாழைப்பழத்தோல், சர்க்கரை, வெல்லமும் கலந்த ஒரு ஃபர்டிலைசர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு இந்த பயோ என்சைம்ஸ் நிறைய உருவாகிற மாதிரி, மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய உருவாகிற மாதிரியான ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு வரலாம். இது நீங்கள் போய் ஃபர்டிலைசர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று கொடுங்க. ரைஸ் பியர் கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். நான் வந்து இந்த ஜீவாமிர்தம் இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன், உருண்டைகளாக பண்ணி வச்சுப்பேன். எப்போ தேவையோ அதை உருண்டைகளை உடச்சி தண்ணியில் ஒரு 2 நாள் ஊற போட்டு அந்த தண்ணியை இருத்து நான் செடிகளுக்கு கொடுக்குறது உண்டு. அது மாதிரியும் பண்ணுங்கள். இதோட அந்த எப்படி செய்கிறது, இந்த கன ஜீவாமிர்தம் இதுவும் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காய்கள் முத்தாமல், அதாவது ரொம்ப சீக்கிரமாக முத்தி போயிடாமல் உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலை, நல்ல பெரிய காய்களை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.